எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஆப்ளிக் ஒர்க்கில் ஃப்ளார் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் நீளமான ஒரு ஸ்ட்ரைப் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் நீளம், இதில் 3 இன்ச் அகலம் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீளமான ஸ்ட்ரைப் எடுத்து அதை நல்லா தேய்ச்சி விடுங்க. இது வந்து 10 இன்ச் இருக்குது, அதில் வந்து 2 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேப்புக்கும் நம்ம 2 இன்ச் கேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் வரும். இப்போ நான் ஜூயிங் த்ரெட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போய் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி இந்த இடத்துல க்ராஸாக போட போகிறோம். மறுபடியும் இந்த இடத்துல இப்படி க்ராஸாக போட போகிறோம். ரன்னிங் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு நம்ம பெருசாகவே ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம போன ஃப்ளார் வந்து கட் பண்ணி பார்த்தோம் போன ஒர்க் சீரீஸில். இந்த ஃப்ளார் வந்து ஒரே ஸ்ட்ரைப்பில் எப்படி சிங்கிள் ஃப்ளார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி க்ராஸாக ரன்னிங் ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் கீழே வரும்போது இதே மாதிரி க்ராஸாக ரன்னிங் ஸ்டிச் போட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து கேப் வந்து 1 இன்ச்சுக்கும் கம்மியாக இருந்தால் போதும். 1 இன்ச்சுக்கு மேலே போவானா. அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிற அந்த பாயிண்டில் தான் வந்துட்டு அந்த ட்ரையாங்கிளோட கார்னர், அதாவது அந்த ட்ரையாங்கிளோட டிப் வரணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் பாருங்கள், 1 2 3 4 ஸ்டிச்சஸ் நடுவில் அந்த ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இப்போ இந்த எண்ட்லேருந்து இந்த முடிச்ச ஒரு பக்கத்துலேருந்து நம்ம சுருக்கிட்டு வரணும். இந்த முடிச்சிலேருந்து இன்னொரு பக்கம் சுருக்கிட்டு வரணும். ஆஸ் நம்ம ப்ரீவியஸில் அந்த வீடியோவில் பண்ண மாதிரி நம்ம சுருக்கி நம்ம டைட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக போட்ட ஆப்ளிக் ஒர்க்கோட வீடியோ வந்து இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஃப்ளாருக்கு ஒவ்வொரு பெட்டல்ஸும் நல்லா எடுத்து விடுங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் வந்து நம்ம கிராஸ் ஸ்டிச் போடணும். கிராஸ் ஸ்டிச் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடுவில் இருக்கிற கேப்பை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக. நீங்கள் அந்த கேப்பை கம்மி பண்ண பட்சத்தில் தான் நம்மளுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கேப் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒட்ட வைக்கிற ஸ்டோன் எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே கொஞ்சம் ஒட்டாது. இல்லைன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி பட்டன்ஸ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட பெரிய பட்டன்ஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போ அந்த பட்டன் சைஸ்க்கும் அந்த ஃப்ளார் சைஸ்க்கும் மேட்ச் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கிராஸ் ஸ்டிச் போட்டு ஸ்பேஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பீட் எடுத்து இதில் வச்சு செட் பண்ண போகிறோம். நான் இதிலே நீடிலே கோர்க்க போகிறேன். கீழேருந்து நீடில் எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் பீடை நான் இந்த நீடில் கோர்த்துட்டேன்.
க்ராஸாக உள்ளே குத்தி இறக்குங்க. நீங்கள் நேராக ஸ்ட்ரைட்டாக, அதாவது அந்த பாசிக்கு ஸ்ட்ரைட்டாகவே குத்துனீங்க அப்படின்னா வெளியே அந்த த்ரெட் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி க்ராஸாக எடுத்து குத்துனீங்க அப்படின்னா வெளியே த்ரெட் தெரியாது. இதே மாதிரி இன்னொரு வாட்டி அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு குத்தி எடுத்துருங்க. 2 வாட்டி நம்ம போடும்போது அந்த த்ரெட் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம முடிச்சு போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல்ஸையும் இன்னொரு வாட்டி எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நான் நிறைய பூ பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸும் நீங்கள் ஒட்ட வைக்கலாம். இப்போது இதுக்கு லீஃப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரைப் எடுத்திருக்கேன். இது வந்து 8 இன்ச் லாங். இதோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் பக்கம் வருது. நான் இதை டெமோக்காக நான் பெரிய பீஸில் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு க்ராஸாக ஒரு லைன் போடுங்க. ஏன்னா இந்த லைனில் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த கேப் வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் தக்காளி போட்டுட்டு இது வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். இந்த லைனில் இப்போ நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டு இது நம்ம சுருக்க போகிறது இல்லை, சுருக்காமல் அப்படியே விட போகிறோம். இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். குட்டியாக முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கும் நம்ம இந்த இடத்துல வெட்டிக்கலாம். கொஞ்சமாக விட்டே கட் பண்ணுங்கள். இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் கிடைக்கும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் இந்த பெண்டில் இப்படி இங்கே முடிக்க போகிறோம். கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சுருக்கி எடுத்துக்கலாம். சுருக்கி எடுத்திங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் நம்மளுக்கு அந்த லீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன லீஃபில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லீஃப் ரெடி. இதை நம்ம ஃப்ளார்ஸில் அரேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலகண்ட்டாக டிசைன்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.